ராகுல் காந்தியாவது வாக்கு திருட்டுங்கிறாரு, நான் தேர்தல் திருட்டுங்கிறேன். தேர்தல் திருட்டுன்னு சொல்றதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை திருடுறதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணாங்க இவங்க, தேர்தல் ஆணையத்தை திருடினாங்கன்னு சொன்னேன். ஒரு தேர்தல் ஆணையம் என்பது இந்தியாவை போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் அது ஒரு மக்களுடைய அமைப்பாக இருந்தது. ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய உரிமைகள் என்ன, அதை எப்படி நடத்த வேண்டும் என்பதை டிஎன் சேஷன் வந்து ரொம்ப தெளிவாக காட்டிட்டு போயிருக்காரு. அதுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் நம்ம கட்டுப்பாட்டில் வரணுன்றதுக்காக நான் எப்போவுமே சொல்லேன், ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா அதுக்கு வந்து அசுர பலம் இருக்கக்கூடாது, கீழவையிலும் மேலவையிலும் அசுர பலம் இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்து அங்கே பங்களிப்பு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி, அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க கையில் அசுர பலம் இருக்குது. எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் இவங்களே கொண்டு வந்து இவங்களே நிறைவேற்றிப்பாங்க. போதுமான அளவுக்கு அது வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு புதிய தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரம் இருக்குது. குடியரசுத் தலைவர் நியமிக்கணும், பிரிவு 324ன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதை நியமிக்கின்ற அதிகாரம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், அப்படி தான் இருந்தது. அப்படி இருந்த சட்டத்தையே மாற்றி அதுக்கு வந்து ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இது வந்து பிரதம மந்திரி, எதிர்க்கட்சி தலைவர், இன்னும் ஒரு யூனியன் கேபினட் அமைச்சர் அப்படின்னு அந்த சட்டத்தை முதல்ல திருடினாங்க. ஏன் திருடினாங்கன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்றத்தினுடைய 2 அவையிலையும் உங்களுக்கு வந்து அதில் பெரும்பான்மை இருக்குது. இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டீங்களா, அந்த சட்டத்தை நிறைவேற்றது மூலம் கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்றும் வேலை நடக்கலையா, அப்போ ஆகவே என்ன பண்ணுறீங்க, மல்லிகார்ஜுன கார்கே தான் எதிர்க்கட்சி தலைவராக வர்றாரு, அவருக்கு ஒரு ஓட்டு தான். இந்த பக்கம் பிரதமர் ஒன்று, யூனியன் மினிஸ்டர் ஒன்று, முடிஞ்சு போச்சா?